வணக்கங்க. நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் இந்த புத்தாண்டில் சில கெட்ட விஷயங்களை விடணும், நல்ல விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பீங்க. என்னோடய வீடியோவில் வரப்போகிறது என்னதுன்னா, ஒரு வாரத்தில் ஒரு பெரிய வீடியோவில் 7 நாள் 7 தகவல்கள் அப்படிங்கிற இது வரப்போகுது. அது இறைவனே நம்ம கூட பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. வாரம் ஒரு பெரிய வீடியோ, அது கண்டிப்பாக 7 தகவல்கள். அந்த 7 தகவல்களை இந்த மாதிரி பேப்பரில் 7 குட்டி குட்டி பேப்பரில் எழுதி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. வேலைக்கு போகும்போதோ விளக்கேற்றும் போதோ இல்லை மனசு சரியில்லையே அந்த நேரத்தில் டப்பாவிலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து படித்து பாருங்கள். இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடிங்க. உங்கள் மனசுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைக்கி எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகம் சிந்திப்பது அதிகம் உண்பதை போன்றது, சாப்பிட்றதை போன்றதான். முதலாவது மனதை பாதிக்கிறது, இரண்டாவது உடலை பாதிக்கிறது. தியானமே அதுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நான் 7 பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த 7ஐயும் நான் வீடியோவில் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வாரம் ஒரு வீடியோ போடுறேன். நீங்களும் எழுதி சாமி ரூமில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிளம்பும் போதும் சரி, இல்லை விளக்கேற்றும் போதும் எடுத்து படித்து பாருங்கள். இறைவன் உங்களுக்கு அன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நல்லதாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.